வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வெங்காய ரொட்டி பண்ண போகிறோம். இந்த ரொட்டியை உடனடியாக 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். நிறைய வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுனால நல்லா வாசனையாக மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். வெங்காய ரொட்டிங்கிறதுனால இதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 20 நிமிஷமாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த ரொட்டிக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்தோம்னா ரொட்டி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தில் உள்ள ஈரம்லாம் நல்லா அந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொட்டி தட்டுற பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சாச்சு. மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொட்டி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவு வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உடனே நம்ம ரொட்டியை தட்டிடலாம். ரொட்டியை தட்டுறதுக்கு ஒரு பிளேட் மேலே ஒரு ஈரமான காட்டன் துணி போட்டிருக்கேன். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து இந்த அளவு மாவு எடுத்துட்டு கையில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ரவுண்டாக தட்டிடலாம். ரொம்ப தடிமனாக இல்லாமல் ஓரளவு திக்னஸ்க்கு இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா தட்டிக்கங்க. தட்டி வச்ச ரொட்டியை இப்படியே துணியோடையே தோசைக்கல்ல சேர்த்துட்டு அப்படியே எடுத்துருங்க. நல்லா ஈஸியாக வந்துடும். ரொட்டியை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொட்டி மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரொட்டி வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சைடு வேகட்டும். மேலே எல்லாம் முன்னாடி இருந்ததோடவே நல்ல ட்ரை ஆகிருக்கு. இப்போ பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த சைடுமே நல்லா வெந்துடும். தேவைப்பட்டால் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. ரெண்டு சைடுமே ரொட்டி வெந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ரொம்ப சுவையான வெங்காய ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். இந்த ரொட்டியை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் டைம் ஸ்நாக் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.